ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். அவர் அரசியலே பேசலன்னு கேட்டார்னா அவர் நிறைய அரசியல் பேசினார். இவங்க அதில் வந்து அங்கிள்ன்ற விஷயத்தையும் வந்து லைக் என்ன சொல்ல அதிமுக அடிமன் சொல்லிட்டாருன்றது மட்டும் தான் எடுத்து வெளியே பேசிட்டு இருந்தாங்க. தாவேகா சைட்லேருந்து வேட்பாளர்களை நிறுத்துறது கூட ஆள் இல்லைன்ற மாதிரி ஒரு விமர்சனமும் இருக்குது. விஜயனோட விஸ்வாசிங்க தான் கேண்டிடேட்டாக நிற்க போகிறாங்க. விஸ்வாசிங்களை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் விலைக்கு வாங்க முடியாது. விஸ்வாசிங்க இல்லாத இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும். அவங்ககிட்ட இருந்து அப்படி தான் வந்து விமர்சனம் வரும். உண்மையாக சொல்லப்போனால் இன்னைக்கு களத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்கு திமுக அதிமுகவை விட தாவேகால தொண்டர்கள் அதிகம். இப்போ வந்து அரசியல்வாதியோட பசங்க அரசியலுக்கு வரும்போது ஏன் தப்பாக தெரியுது அப்படின்னா அது வந்து மக்களுக்கான சேவை, மற்றதெல்லாம் பிஸ்னஸ். டிடிவி தினகரன் அவர்களும் 2006 குறிப்பிட்டு விஜயகாந்த் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ 2026 திரு விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி பார்க்குறீங்க? பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமித்ஷாவோ மோடியோ வந்து கூப்பிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் திருப்பி போய் நிற்க மாட்டாங்கன்றதுக்கான எந்த கேரண்டியுமே கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். 10 நாளுக்கு முன்னாடி 2 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் தாவேகா மாநாடு முடிஞ்சு. அடுத்து திரு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு. ஆமாம், அதுக்கான பிரத்யேக வாகனமும் தயாராகிட்டு இருக்குன்ற செய்தியெல்லாம் பார்த்தேன். ஆமாம். எப்படி சார் இருக்கு? எப்படி பார்க்குறீங்க? நான் வாகனம் ஆஃபீஸில் வந்து நின்றனால அது ஃபோட்டோ எடுத்து வந்து வெளியே நியூஸ் வந்திருக்கு. அதை இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்ட செட்டப்பில் அந்த வண்டி ரெடியாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. வாகனத்திலே இன்னும் வேலைகள் இருக்குது. அது போக வந்து இந்த வாகனத்தோட நம்பர் இதெல்லாம் கொடுத்து பெர்மிஷன் வந்து எல்லா இதுக்கும் போகணும். ஒவ்வொரு ஊருக்கும் பெர்மிஷன் விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அது அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கூடிய வரையில் இந்த மாதத்துலேயே பயணத்தா திரு விஜய் அவர்கள் எல்லாமே தயாராகிட்டாரா? என்னென்ன பேசணும்? ஏன்னா ஏற்கனவே வந்து அரசியலே பேசலன்ற விமர்சனமும் வந்துச்சு. இதில் என்ன பேச போறான்றது வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். என்ன பாயிண்ட் ஆஃப் வியூனா அவர் வே ஆஃப் கன்வேயிங் த மெசேஜ் தான் விஷயம். அவர் அரசியலே பேசலன்னு கேட்டார்னா அவர் நிறைய அரசியல் பேசினார். இவங்க அதில் வந்து அங்கிள்ன்ற விஷயத்தையும் வந்து லைக் என்ன சொல்ல அதிமுக அடிமன் சொல்லிட்டாருன்றது மட்டும் தான் எடுத்து வெளியே பேசிட்டு இருந்தாங்க. அதில் நடந்த விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. அதில் பேசின விஷயங்கள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து திமுக பாய்சன்னு சொன்னார். அதை யாருமே பாயசம் சொல்லும்போது கொந்தளிச்சவங்க பாய்சன் சொல்லும்போது கொந்தளிக்கலை போல. ஓகேங்களா? இதில் என்ன அரசியல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா லிட்ரலாக ஒரு கட்சியை 75 வருஷம் இருக்க கட்சியை ஒருத்தர் பாய்சன்னு சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய விஷயன்றது யாரும் கடந்து போயிட்டாங்களோ என்னமோன்ற சந்தேகம் வருது. இல்லை சார், வெறும் பாய்சன் சொன்னதோட அவங்க செய்கிற நல்லது கெட்டதை சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல சார். அதுதானே சார் கொஞ்சம் அதில் சொன்னாங்களே. இப்போ என்ன பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, முதியோர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, அந்த விஷயம் கேட்டார். டாஸ்மாக் விஷயங்கள் பற்றி கேட்டிருந்தாரு. ஓகேங்களா? இங்கே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளாம் நிறைவேற்றிட்டாரான்னு கேட்டார். நிறைய விஷயம் பேசியிருந்தார். நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போட போகிறோம், ஃபியூச்சரில் டீகோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதில் எவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குன்ட்டு. அரசியல் இல்லைன்னு சொல்கிறோம். அந்த 30 நிமிஷம் பேசுனதை நம்ம ஒரு வாரம் டிஸ்கஸ் பண்ணோம். இல்லைங்களா? இன்னமும் அதில் இன்னும் டீகோட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்றது தான் பாயிண்ட்டு. அதனால தான் நம்ம டீகோட் பண்ணுவோம் சார். இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ எலெக்ஷன் வேறு வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா சைட்லேருந்து வேட்பாளர்களை நிறுத்துறது கூட ஆள் இல்லைன்ற மாதிரி ஒரு விமர்சனமும் இருக்குது. அதை தாண்டி ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு 4 கோடியோ 5 கோடியோ செலவாகும். அது செலவு பண்ணும் போது கட்சியில் ஆளுக்கு காசு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது சார். சரி, அந்த சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க 4 கோடி 5 கோடி செலவு பண்ணுங்க. இவங்களாம் ஊழல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து 40 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணணுன்றது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கோம். அது 28 இருந்தது. இப்போ 28 லட்சம் வந்து 40 லட்சம் ஆயிருக்கு. அந்த 40 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு கட்சிக்கிட்ட நிதி இருக்குது. அதுக்கான செலவுகள் பண்ணப்படும். மேற்கொண்டு ஆகிற செலவுகள், அதாவது அந்த கேண்டிடேட் சார்பாக பண்ணுற செலவுகள் இதெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாமும் கேண்டிடேட்டோட கணக்கில் தான் வரும். அது இல்லாமல் கட்சியிலேருந்து சென்ட்ரலைஸாக பண்ணக்கூடிய செலவுகள்னு இருக்குது. அதாவது ஓவரால் பிராண்டிங்க்கு இந்த மாதிரி விஷயம், சுற்றுப்பயணத்துக்கு இதுக்கெலாம் வருது. அவங்களுக்கு ஏற்ற ஃபண்ட் அவங்ககிட்ட இருக்குது. இந்த கேண்டிடேட்ஸ் இல்லை, இந்த உருட்டெல்லாம் வந்து இங்கே சும்மா அது என்ன சார் கதை அதெல்லாம்? ஓகேங்களா? நீங்கள் வந்து மிரட்டி எடுத்துப்பீங்க. இவங்கெல்லாம் விஸ்வாசிங்க. விஜயனோட விஸ்வாசிங்க தான் கேண்டிடேட்டாக நிற்க போகிறாங்க. விஸ்வாசிங்களை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் விலைக்கு வாங்க முடியாது. விஸ்வாசிங்க இல்லாத இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும். அவங்ககிட்ட இருந்து அப்படி தான் வந்து விமர்சனம் வரும் சார். அப்படி இருக்கிறப்போ இப்போவே எல்லாமே கள நிலவரங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா சார்? நிர்வாகிகள் வந்து அவங்க வந்து தே ஆர் நாட் ஃப்ரம் ஏலியன் ஹோம். ஓகேங்களா? இதே அரசியல் கட்சிகளுக்கு தான் வந்து தேர்தல் பிரச்சாரம் போன எலெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து விஜயனோட ரசிகர் மன்றத்து பசங்கள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பவர்ஃபுல் பீப்புளுக்கு என்றைக்குமே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஏன் பூத் வேலைகளும் செஞ்சுருக்கிறாங்க.
உங்களுக்கு விசாரிக்கும் போது தெரியும். ஏன் நீங்கள் நடுவில் திருவண்ணாமலையோட மாவட்ட செயலர் ஏவாவேலு வந்து அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தார். ஸோ அந்தளவுக்கு நெருக்கம் இருக்கக்கூடியவங்கன்னா இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, அனுபவம் இருக்குது, அரசியல் அனுபவங்கள் இருக்குன்ற. நம்ம அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம சிறுமப்படுத்துறது வந்து ஒரு ஒரு நரேஷன். அந்த நரேஷனுக்கு என்றைக்குமே ஈல்டு ஆக மாட்டாங்க தாவேகா. இப்படி சொல்றீங்க சார். ஏன்னா வந்து ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுகன்னு ரெண்டுமே பலம் பொருந்திய கட்சிகள். இவங்களை எதிர்த்து புதுசா வரக்கூடிய தாவேகா களத்துல போய் வேலை செய்யும்போது அவங்க நிறைய ப்ரெஷரை சந்திப்பாங்க சார், மிரட்டல சந்திப்பாங்க. ஆப்வியஸ்லி ப்ரெஷர் இருக்குமான்னு கேட்டால் ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா, அவங்க 2 பேரும் பூதங்கள்னு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க அந்த அதுதான் சொல்றேன், அதுவும் ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க பலத்தை விட மீறி அவங்கள வந்து பெரிய பலசாலி அப்படி பூதாகரமாக காட்டிக்கிறது. உண்மையாக சொல்ல போனால் இன்னைக்கு களத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்கு திமுக அதிமுகவை விட தாவேக்கால தொண்டர்கள் அதிகம். களத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்கான தொண்டர்கள் அதிகம். ஆனால் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், அவங்களோட அனுபவம், திமுக காரங்களோட அனுபவம், அதிமுக காரங்க அனுபவம் இவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இவங்களுக்கு இருக்கிற அனுபவம் இவங்களுக்கு இருக்கு, இன்னும் கத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கத்துப்பாங்க, இன்னும் செயல்படுவாங்க. நான் எந்த பாயிண்ட்ல அந்த ஆங்கிள் சொல்ல வந்தேன்னா, தே ஆர் ரிட்டையர்டுன்ற. ஓகேங்களா, ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கும், ஒரு தோய்வு இருக்கும். ஓகேங்களா, அவங்க திமுக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச விதத்தில் இன்னைக்கு வேலை செய்வாங்களான்னு கேட்டால் கிடையாது. கலைஞர் இருக்கும்போது வேலை செஞ்சது, அம்மா இருந்தப்போ வேலை செஞ்சது, இன்னைக்கு எடப்பாடிக்காகவும் ஸ்டாலினுக்காகவும் அந்த அளவுக்கு அதே அளவுக்கு வேலை செய்வாங்களான்னு கேட்டால் அதுவே மொதல் கேள்விக்குறி. இன்னைக்கு வந்து இன்பன் நிதி வந்து அடுத்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு இவரோட பிஸ்னஸை, ரெஜைன்ட். ஓகேங்களா, அடுத்து அவரும் அரசியலுக்கு வருவார் அடுத்த எலெக்ஷனில். ஓகேங்களா, இது அப்படிதான் போகும், அப்படிதான் கொண்டு போறாங்க. இன்னைக்கு பரம்பரையா திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களாம் என்ன சொல்றாங்க, திரு விஜய் அவர்கள் அடுத்து ஜேசன் சஞ்சய் இந்த மாதிரியா? ஜேசன் சஞ்சய் எங்க வந்து சார், அவரும் சினிமால இருக்காரு, இயக்குனரா இருக்காரு. எங்கேயாவது அவர் கை பிடிச்சி என் சினிமாவில் நீ வந்து இப்போ டைரக்டராரு ப்ரொடியூசராரு அப்படின்ட்டு கை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாரா? இல்லை சார், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் சார் சொல்றாங்க. அவர் இயக்குறாரு லைக். ஸோ இவருக்கு விஜயனா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னு இல்லை சார், அவர் லைக்கா ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் தயாரிக்க ஒரு டைரக்ஷன் பண்றாரு. நடுவில் ஒரு விஷயம் வந்துச்சு, திரு விஜய் அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம எப்படி சார்? ஜெய்சன் சஞ்சயே ஒரு விஷயம் சொன்னாங்க, அஜித் சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு ப்ரொடக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கும்போது, உனக்கு வேற ஏதாவது பண்ணுமாப்பா நான் பண்ணி தரேன்ப்பான்னு சொன்னாரு. ஆனா நாங்க அதுதான் அந்த ஜேசன் சஞ்சயோட மெயின் மென்டாலிட்டியாவே இருக்கு. ஒரு டைரக்டரோட மென்டாலிட்டி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் தன்னை நோக்கி வரும்ன்றது தெரிஞ்சு முன்கூட்டியே அதெல்லாம் ஆராய்ஞ்சி எந்த விதமான நெட்வொர்க்கும் நம்ம சொந்த உழைப்பில் வரணுன்றத பாயிண்ட் ஆஃப் வியூ. அஃப்கோர்ஸ் அவருக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கலாம். ஓகேங்களா, போனால் வந்து விஜய் சாரோட பையன்றது தெரியாமல் இருக்காது. நான் அந்த விஷயம் நான் இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனால் அவரோட உழைப்பு அவரோட உழைப்பை நம்ம சிறுமைப்படுத்தக்கூடாது. ஓகேங்களா, அவர் உழைப்பை சிறுமைப்படுத்தல. திரு விஜய் அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி சார் இல்லாம இருக்கும்? ஏன்னா எந்த விதத்தில் லைக்கா மாதிரி ஒரு பெரிய ஒருத்தர் திரு சஞ்சய் அவர்கள் இளம் வயதிலேயே ஒரு படத்துல இயக்குறாரு. நம்ம பேசணும்னா அது ஒரு பெரிய டாபிக். ஓகேங்களா, அவங்க பிசினஸ் பத்தி நம்ம அதுக்காக இங்க வரல, அரசியல் பேச வந்திருக்கோம். சொன்னதுனால இதை நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிள் சொல்லுங்க. இப்போ வந்து அரசியல்வாதியோட பசங்க அரசியலுக்கு வரும்போது ஏன் தப்பா தெரியுது அப்படின்னா, அது வந்து மக்களுக்கான சேவை, மற்றதெல்லாம் பிஸ்னஸ். இது மளிகை கடை வச்சிருக்கவங்க அவங்க பையன் மளிகை கடையில் உட்காந்து அது தப்பா தெரியாது. ஓகேங்களா, பிஸ்னஸ் பண்ணுற 2 பேருக்கு தான் தப்பா தெரியும். ஒன்று ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிற பிஸ்னஸ் பீப்புள்ஸ், இன்னொன்று மற்றவங்க செய்யறதுக்கு யோசிக்கிற வேலைகளை செய்கிற நபர்கள். அவங்க பசங்களை அதே வேலைக்கு கொண்டு வந்தால் அது சமூகம் நம்ம தப்பாக தான் பார்ப்போம். அது ஏன் பண்ணணும், அவங்க படித்து மேலே வரட்டும்னு யோசிப்போம். ஓகேங்களா, அந்த ஆங்கிள் அங்கே யோசிப்போம். ரொம்ப பணம் சம்பாதிக்கிறோம் பாரு அவனுக்கு அவன் புள்ளியை கொண்டு வந்துட்டான்னு யோசிப்போம். ஆனால் இங்கே வந்து எங்கேயுமே வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. நீங்கள் வந்து வெளியே விசாரிச்சு பார்த்தாலும் அதுதான் உண்மை. அவர் டைரக்டராக வந்திருக்காரு, அது பாயிண்ட் டு பி நோட். சார், திரு இன்பநிதி கூட நீங்கள் அடுத்து வருவாருன்றீங்க. திரு ஜேசன் சஞ்சயா நாளைக்கு வந்து தலைவராக கூட வர மாட்டாரு, வர விட மாட்டோன்ற. எப்படி சார் வர விட மாட்டாரு? நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் அந்த ஸ்டீரியோடைப்ஸை பிரேக் பண்ணி தான் விஜய் நான் உள்ள வந்திருக்காரு. நீங்க மறுபடியும் நம்ம அதே இடத்துல யோசிக்கிறோம். இதெல்லாம் அவர் மாநாட்டில் சொன்ன விஷயம் தான். என் முன்னாடி வந்தவங்க என்னென்ன தப்புகள்லாம் பண்ணாங்க அதையும் சேர்த்து தான் நான் கற்றுட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அதில் எல்லா அர்த்தமும் அதில் அடங்கும். ஓகேங்களா, இந்த ஸ்டீரியோடைப்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு வந்த ஒரு நபர் வந்து மறுபடியும் ஜேசன் சஞ்சயை வந்து இதுக்கான அவசியமே கிடையாதுன்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா, ஒரு தலைவர், நல்ல தலைவர், என்னோட வேலை என்னன்னா, தனக்கு அப்புறம் எப்படி அண்ணா இருந்தாரோ, அண்ணா வந்து தனக்கு அப்புறம் எத்தனை தலைவர்கள் உருவாக்கி வச்சாரோ. உதாரணத்துக்கு சொல்றேன் சார், திரு வைகோ அவர்கள் வந்து வாரிசு அரசியலை எதிர்த்தான் மதிமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வாரிசு அரசியலை எதிர்க்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு வரலாறு சொல்றேன், இது வந்து நாளைக்கு நடக்கும் நடக்காம போகலாம். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், நீங்க எப்போ நடக்கலான்ற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க கேட்கறதுனால தான் கேட்கறேன், நீ எப்போ நடக்கும்னு நினைக்கிறீங்க? நடக்க வாய்ப்பு இருக்குன்ற, நடக்க வாய்ப்பு காலம் தான் சார் முடிவு பண்ணணும். காலம் தான். அன்னைக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா, நீங்க சொல்ற ஹிப்பாத்தட்டிக்கல் கொஸ்டின்ல அந்த மாதிரி நடக்கும் போது நம்ம அதை பத்தி பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு அந்த எண்ணத்துலையும் அவர் கிடையாது. நான் வந்து இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால், இந்த பசங்கள்லாம் வந்து வேலை செய்கிறாங்களே டிவிக்கேல, அவங்கெல்லாம் ஊழல் பண்ணணும்னு நினச்சிதான் இந்த நேற்றுக்கு எவ்வளோ ஊழல் பண்ணிருக்கலாம். இந்த நேற்றுக்கு பதவிக்கு வராமே எவ்வளோ ஊழல் பண்ணிருக்கலாம். எப்படி சார் பண்ண முடியும்?
நீங்கள் போயிட்டு ரோட்டில் எங்களுக்கு இது நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஒரு ரோடு ஒழுங்காக போடலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்கு ஆர்டிஐ போடுறீங்க, இந்த ரோட்டுக்கு எவ்வளோ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு தோண்டணும், எத்தனை மில்லிமீட்டர் ஹைட் ஏற்றணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக வந்து இந்த ரிப்போர்ட் வாங்குனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ஓகேங்க, வரணும். அந்த விஷயத்த நோண்ட ஆரம்பிச்சோன்னா அங்கே இருக்க அதிகாரிகளை கூடுவாங்க. ஓகே, கூப்பிட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்கீலுங்க வந்து பணம் தரது இந்த மாதிரி விஷயம். நாங்கள் வந்து மூஞ்சி நேராக பேசுகிறாளுங்க, எங்ககிட்ட வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி தாவேக்காவும் நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. அதுக்காக இவங்க அந்த அந்த அரசியலுக்கு வரல. அந்த எண்ணத்தோட அந்த பசங்களையும் வளர்க்கல. அதனால அது நடக்கவே நடக்காது. சார், ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாரு. ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா திரு தினகரன் அவர்களும் வெளியே வந்துட்டார். இவங்க 2 பேரும் வந்து விஜய் வந்து ஒரு சைடு வந்து இவங்க ஒரு ஃபோர்ஸாக வரலான்னு சொல்லியிருக்காங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், எதிர்காலத்தில் கூட்டணி அமையலான்னு சொல்லியிருக்காரு. திரு டிடிவி தினகரன் அவர்களும் 2006 குறிப்பிட்டு விஜயகாந்த் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ 2026 திரு விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி பார்க்குறீங்க? நான் 2 பேரும் வேறு வேறு கேட்டகரியில் தான் நான் வைக்கிறேன். ஓகேங்களா, டிடிவி ஆரம்பத்திலேயே வெளியே வந்து தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஆரம்பிக்கும் போது தெளிவாக சொன்னார், அந்த வந்து அம்மாவோட இயக்கத்தை வந்து ப்ராப்பராக இல்லைன்ற நான் இன்றைக்கி தப்பான கையில் இருக்குன்றனால நான் வெளியே வந்துடணுமா சொல்லி அந்த அந்த இயக்கத்தை கை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சேன்லாம் வேறு சொன்னார். அதுக்குள்ளே இருக்க டிஸ்பியூட் விட்டுருவோம். பட் பாயிண்ட் என்னென்னா, அவர் இன்றைக்கி வந்து 2024 வந்து என்டிஏக்குள்ளே கூட்டணிக்கு போனார். பட் என்டிஏக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து அதிமுக கையில் இருக்கணும், அதிமுகவோட கையில் இருக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் பெட்டராக இருக்கும், இன்னும் சீட்டு பெட்டராக கிடச்சிருக்குன்ற ஒரு தாட் ப்ராசஸில் அவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க. அவசரப்பட்டு ப்ரெஷர் பண்ணி. அதிமுக ஊழல் கட்சி இல்லையா சார்? இல்லை, வரேன். நான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறேன். ஸோ என்டிஏல வந்து ஆல்ரெடி இருந்த ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், ஆல்ரெடி அவங்க வந்து அதிமுகவுக்கு ஆப்போசிட்டாகவே ஒரு தேர்தலை சந்திச்சிட்டாங்க. அப்படி சந்திச்சவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது டிடிவி ஒரு 2-3 தேர்தல் 2019 சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் கதை வேறு. ஸோ இப்படி சந்திச்சவங்க மறுபடியும் போய் அதிமுகவோட சேரணுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. அவங்க தொண்டர்களும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருந்திருப்பாங்க. எடப்பாடியும் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அவருக்கு வந்து தனியாக அந்த அந்த ஃப்ரேம் எடுத்தாச்சு, அந்த ஃப்ரேம்லேயே போகுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா மறுபடியும் உள்ளே வந்து அவருக்கான பர்சனல் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம். அது பர்சனல் இன்செக்யூரிட்டிஸ்னு சொல்கிறத விட கட்சிக்கான இன்செக்யூரிட்டி எப்படி வாட் எவர் ஆங்கிள் தே மே டேக். பாயிண்ட் என்னென்னா, வெளியே வந்தாச்சு. இவங்க திருப்பி போய் சேருவாங்களான்னு கேட்டால் அதுக்கு டிசம்பர் டைமில் நமக்கு ஒரு பதில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமித்ஷாவோ மோடியோ வந்து கூப்பிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் திருப்பி போய் நிற்க மாட்டாங்கன்றதுக்கான எந்த கேரண்டியுமே கிடையாது. அந்த விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே சமயம் இவங்க போய் டிஎம்கே கூட சேருவாங்களான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதிமுகவோட கோர் இதுவே வந்து டிஎம்கேயோட எதிர்ப்புன்றப்போ டிஎம்கே கூட போய் சேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு சைடு தனியாக நிற்பாங்களான்னு கேட்டால் தனியாக நிற்கிறதுனால வந்து கண்டிப்பாக அதிமுகவோட ஓட்டை பெரிய அளவுக்கு பிரிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டாங்க. இதே ஒரு 4 எம்எல்ஏ இருந்தால் அது வேறு விஷயன்றனால தே ஹேவ் அ பெட்டர் ஆப்ஷன். டிவிக்கேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுறாங்க. ஆனால் விஜயனோட பாயிண்ட் ஆஃப் வியூ சுற்றுப்பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்ன்றது அவர் தெளிவாக இருக்காரு. நீங்கள் யார் கூட கூட்டிங்கன்னா சஸ்பென்ஸ்லேயே சஞ்சாரம் பண்ணுங்கன்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. நீங்கள் சொன்ன அரசியல் பேசணும்னு சொன்ன மேடையில். ஓகேங்களா. ஸோ டிசம்பருக்கு அப்புறம் தான் இவரும் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்காரு. ஏன் பிரேம்நாத் அம்மாவும் ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே கிட்ட நெருங்க நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் வந்து அவங்க ஊழல் பண்ணலை, அவங்க கை சுத்தமானவங்கலாம் நான் சொல்லலை. பாயிண்ட் என்னென்னா வந்து தனித்து அவங்க வந்து பெரிய அதிகாரத்தில் இப்போ டிடிவியாக இருக்கட்டும், அவங்க வந்து பெரிய தனித்த அதிகாரத்தில் இருந்து அவங்க வந்து அந்த ஊழல் பண்ணாங்களா, இல்லை ஆல்ரெடி இருந்த ஒரு கொடைக்குள்ள ஊழல் பண்ணாங்களா, இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களோட பழைய ஊழல் கேஸ்லாம் வரும்போது அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்பார்ட். இல்லைங்களா, கூட்டணின்னு வந்ததுக்கப்புறம் வராங்க அப்படின்ற பட்சத்தில் எலெக்ஷனுக்கான ஒரு கூட்டணி அதில் ஆட்சிலையும் பங்கு தரும், அதிகாரத்திலையும் பங்கு தரும்னு சொல்லியிருக்கு. அந்த கமிட்மெண்ட்டை விஜய் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறாருன்ற பட்சத்தில் அவங்க சைட்லேருந்து கமிட்மெண்ட் நேர்மையாக இருக்குன்ற கமிட்மெண்ட் அவங்க சைட்லேருந்து இருக்க வேண்டியது இருக்கும். நேர்மையாக இருக்குன்றதை தாண்டி திரு தினகரன் மேலே வந்து ஏற்கனவே ஃபெரா கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கேஸ் இருக்கு, ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இதில் முக்கியமாக இருக்குது, அது இடி ரேடார்லேயே இருக்காரு. நாளைக்கு இன்கேஸ் அவர் கூட்டணிக்கு வரப்போ இது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் தானே சார்? இல்லை, அவர்கிட்ட பேக்கேஜ் இல்லாமல் எங்கேயுமே நீங்கள் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கவே முடியாது. எல்லார் மேலேயும் ஏதாவது ஒரு கேஸ் இருக்கும், எல்லார் மேலேயும் கிட்டே ஏதோ பேக்கேஜ் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பேக்கேஜ் இல்லாத பீப்புளே கிடையாது. இப்போ எங்களை மாதிரி கட்சி ஆளுங்களுக்கு வந்து சமூக இப்போ வந்து நீட்டுக்காக போராடினதுக்காக இது கேஸ் இருக்குது. அந்த மாதிரி கேஸுங்க இருக்குது. ஒரு போராட்டம் பண்ணோம், அந்த போராட்டத்துக்கான ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அந்த மாதிரி கேஸுங்க இருக்குது. அது ஓகே சார். நான் சொல்கிறேன் ஊழல், இது ஊழல். அதுதான் சொல்கிறேன். ஊழல் செய்யாதவங்கன்ட்டு ஏற்கனவே இருக்க அரசியல் கட்சியில் எதுவுமே இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களா கூட இருக்கட்டும், நீங்கள் அதுக்காக திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஊழல் நம்ம சொல்லிட முடியுமா? ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்ல வரேன்.
இப்போ நம்ம அந்த அந்த லைன்ல நகர்ந்து வந்தாகணும். நீங்க யார் கூடயுமே கூட்டணி வைக்க முடியாது. நீங்க ஏதோ ஒரு வகையில அவங்க மேல இப்போ நீங்க திருமாவளவனா கூட இருக்கட்டும், அவர் மேல ஊழல் கிடையாது, கேஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா வன்முறைக்கு சம்மந்தப்பட்டு நிறைய கேஸஸ் இருக்கு. இப்போ நீங்க அதை எந்த ஆங்கிள் எடுத்துப்பீங்க? சார் அரசியல் இருக்கும்போது போராட்டம் பண்ணா வன்முறைன்றது வரதான் சார் செய்யும். அது நம்ம நான் என்ன சொல்றேன், டீல் வேற வகையில அது டீல் வேற. வேற. நீங்க சொல்ற அரசியல் போராட்டத்துக்கான வன்முறை வேற, கேஸே வேற ஐட்டம். ஓகேங்களா? நீங்க அதை நம்ம டீட்டெயிலா பத்தி ஆமா ஆமா. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா, கேசஸ் இருக்கு. நீங்க யார் கூடயுமே சேர முடியாத சிச்சுவேஷன் ஆயிடும்ன்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஏன் நீங்க வந்து ஒரு 2 months பிஃபோர் வந்து அதிமுகலேருந்து ஒரு 3 எக்ஸ்எம்எல்ஏ வந்திருந்தாங்க. அவங்க எல்லா அரசியலேருந்து ஓரம் கட்டப்படும். அவங்கள ஃபில்டர் பண்ணி உள்ள எடுத்ததுக்கான காரணம், அவங்க மேல ஊழல்கார இல்லைன்ற ஒரு பார்வையை எடுத்ததுக்கு அப்புறம் தான். தாவேக கூட சேர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. லிஸ்ட்ல நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா இவங்க பிக் அண்ட் செலக்ட் பண்ணி தான் உள்ள சேர்க்குறாங்க. இவர் வந்தால் நாங்க ஆதரவு கட்சியா, தமிழக கட்சியா அவங்கள வரவேற்கிறோம் வாங்கன்ட்டு. ஆனா ஃபைனல் டெசிஷன் விஜயநாத். தாவேக்கால நடக்கக்கூடிய நிறைய அரசியல் பத்தி நம்ம பேசணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.